நடைமுறை சொல்கிறேன். விசுவாசம் என்பது என்ன, அதுக்கு டெஃபினிஷன் தெரியும். நம்பப்படி உறுதி காணப்படாத நிச்சயமாக இருக்குது விசுவாசி. விசுவாசிக்கிற ஆண்டவரே சம்பள நாள் அன்றைக்கி விசுவாசமாக இருப்பான், சம்பள நாள் அன்றைக்கே விசுவாசமாகவும் இருப்பான். மாத கடைசியில் என்ன நடக்கணும் அவனுக்கு தெரியும். ஏன்னா இந்த வரது புஷ்ஷுன்னு போகும். புஷ்ஷுன்னு போனதுக்கப்புறமும் ஒருத்தர் சொல்லுவான், ஒருத்தர் இல்லை, மனசனுடைய மனசாட்சம் தேவன் பார்த்துக்கொள்வான். அந்த மாதம் முழுவதும் கர்த்தரை நடத்தினார். இதெல்லாம் நடைமுறையிலே சொல்கிறேன். இது ஒரு விசுவாசம், பொருளாதாரத்துக்கு ஒரு விசுவாசம். இங்கே தேவன் எழுந்தருளி சொல்லுகிறார், அதெல்லாம் நம்ப முடியாது. ஆசாரியனுடைய விசுவாசம், நல்ல மனுஷன், நல்ல பேர், பொம்பளை கேஸ் கிடையாது, பொன் வெள்ளி எதுலேயுமே பிரச்சனை பண்ணல, எந்த பிரச்சனையும் அவர்கிட்ட இல்லை, சுத்த பரிசுத்தவான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசம்